வணக்க நண்பர்களே, வரும் ஜூலை மாதம் 24, 25, 26 வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களிலே எங்கள் முழுமை அறிவு சார்பிலே அஜிதன் நடத்தும் மேலை தத்துவ அறிமுக வகுப்புகள் நடக்க உள்ளன. ஏற்கனவே சில முறை நடந்த வகுப்புகள் இவை. அமெரிக்காவிலும் பிரிட்டானியாவிலும் கூட இந்த வகுப்பு நடந்துள்ளன, தொடர்ந்து நடந்து வருகின்றன. மீண்டும் இந்த வகுப்பு நடக்கின்றன. மேலை தத்துவத்தை, அதாவது ஐரோப்பிய தத்துவத்தை அறிந்து கொள்ளும் ஆர்வமுடைய வாசகர்கள், அறிமுகம் செய்ய ஆசைப்படுபவர்கள், தொடக்க நிலையினர்கள் இதில் கலந்து கொள்ளலாம். தீவிரமாக ஏற்கனவே படித்து கொண்டிருப்பவர்களும் கலந்து கொள்ளலாம். அவர்களுக்கு ஒரு முறையான ஒட்டுமொத்தமான ஒரு சித்திரம் கிடைக்கும். இந்த ஐரோப்பிய தத்துவ வரலாறை ஏன் கற்க வேண்டும்? ஏனெனில் நாம் பல சமயம் தத்துவார்த்தமாக சிந்திக்கிறோம், அடிப்படைகளை சிந்திக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருப்போம். நாம் வழக்கமாக சிந்திக்கும் அனைத்துமே ஏற்கனவே சில 100 ஆண்டுகளாகவே தத்துவத்தில் விரிவாக பேசப்பட்ட யாருக்கு நமக்கு தெரிந்திருக்காது. அதாவது இப்போது நான் திடீரென்று கைக்கடியாரத்தை புதிதாக கண்டுபிடித்தேன், அதை விற்க முயன்றால் எப்படி இருக்குது, அதுபோல் நகைப்புக்கிடமாக ஆகிவிடும். ஆகவே என்னென்ன சிந்திக்கப்பட்டிருக்கிறது தெரிந்து கொண்டு அதிலிருந்து மேலே சிந்திப்பதற்கு தான் சிந்தனை மதிப்புண்டு. இரண்டாவதாக, சிந்திப்பதற்கு ஒரு தர்க்க முறை உண்டு. சிந்திப்பதற்கு ஒரு தர்க்க முறை உண்டு, சிந்திப்பவற்றை வெளிப்படுத்துவதற்கு ஒரு தர்க்க முறை உண்டு, அவற்றை விவாதிப்பதற்கு ஒரு தர்க்க முறை உண்டு. அந்த தர்க்க முறை இல்லாமல் மனதிற்கு தோன்றிய விதத்திலே சிந்தித்து கொண்டிருக்கிற பெயர் சிந்தனை அல்ல, அதுக்கு என்ன ஓட்டம் மட்டும்தான். ஆகவே எப்படி சிந்திக்க வேண்டும், தர்க்கபூர்வமாக எப்படி ஒரு விஷயத்தை சிந்திக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்கு தத்துவ கல்வி அவசியம். இதில் ஏன் மேலை தத்துவம் முக்கியம் என்றால், மேலை நாட்டு ஐரோப்பிய தத்துவத்தின் அடிப்படையில் தான் நமது நவீன கல்வி முறையே அமைந்திருக்கிறது, இன்றைய நவீன தொழில்நுட்பமே அமைந்திருக்கிறது, இன்றைய நிர்வாகவியல் அமைந்திருக்கிறது, இன்றைய சட்டம், இன்றைய சமூகவியல் சிந்தனைகள், இன்றைய கல்வித்துறை சிந்தனைகள் எல்லாமே மேலை தத்துவத்தின் அடிப்படையில் அமைந்தவை தான். இன்னும் சொல்லப்போனால் ஐரோப்பிய மறுமலர்ச்சிக்கு பிறகு கடந்த 300 ஆண்டுகளிலே ஐரோப்பாவிலே உருவான தத்துவ சிந்தனைகளைத்தான் சிந்தனை என்ற பெயரிலே நமக்கு கல்வித்துறை அறிமுகம் செய்கிறது. ஆனால் தர்க்கபூர்வமாகவும் முழுமையாகவும் இல்லாமல் வெவ்வேறு துறைகள் சார்ந்து வெறும் எளிமையான கருத்துக்களாக அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் கருத்துக்களை தெரிந்து கொண்டு கருத்துக்களை மேற்கோள் காட்டுவதற்கு மட்டுமே பழகி போனவர்களாக ஆகிவிட்டிருக்கிறோம். தத்துவத்தை முறையாக சீராக கற்றுக்கொண்டோம் என்றால் நம்முடைய சிந்தனைகள் கூர்மைப்படும், தர்க்கம் கூர்மைப்படும். நாம் வீணாக சிந்தனை திறனை செலவழிக்காமல் ஒருமுகைப்பட்டு எது அவசியமோ அங்கு சிந்திப்போம், எது படைப்பு சார்ந்ததோ அந்த இடத்திலே தீவிரத்தை வெளிப்படுத்துவோம். அதற்கு தான் இந்த வகுப்புகள். இன்றைக்கு தமிழகத்தில் எனக்கு தெரிந்து மேலை தத்துவத்தை இந்த அளவுக்கு முறையாக சீராக கற்றுக்கொள்வதற்கு வேறு இடம் இல்லை. இது அனைவருக்குமான கல்வி முறையாக அமைந்திருக்கிறது. நண்பர்களே, இந்த மேலை தத்துவத்தை கற்றுக்கொள்வதற்கு ஒரு உழைப்பும் கவனமும் தேவைப்படுகிறது. அதை இன்றைய நவீன தலைமுறையை சார்ந்த ஒருவரிடமிருந்து தான் நாம் எளிதாக கற்றுக்கொள்ள முடியும். பழைய தலைமுறையை சேர்ந்த ஒருவர் அவற்றை எந்த அளவுக்கு புரிந்து கொண்டிருப்பார் என்பது சிக்கலான. ஏனென்றால் அண்மை காலத்தில் தான் நவீன ஐரோப்பிய சிந்தனை முறை புதிய வகையில் தன்னை கட்டமைத்து கொண்டு கற்பிப்பதற்கும் கற்பதற்குமான வழிமுறைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆகவே இளைய தலைமுறையை சார்ந்த அஜிதன் இந்த வகுப்பை நடத்தும் போது இளைய தலைமுறையினருக்கு இன்னும் அதை அணுக்கமாக புரிந்து கொள்ள முடியும். முந்தைய தலைமுறையினருக்கு இளைய தலைமுறையின் தத்துவம் எப்படி செயல்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். இந்த வகுப்புகள் இன்னொரு காரணத்துக்காக நடத்தப்படுகின்றன. இன்று நாம் தொழில்நுட்பம் சார்ந்து நாம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். தொழில்நுட்பம் என்பது தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது, ஆனால் நமக்கு தத்துவம் கற்பிக்கப்படுவதில்லை. இந்த காரணத்தினால் வெறுமே தொழில்நுட்பத்தின் செயல்முறைகளை மட்டுமே அறிந்தவர்களாக இருக்கிறோம். தத்துவத்தை தெரிந்து கொள்ளும் போது தொழில்நுட்பத்தின் அடிப்படைகளையும் தெரிந்து கொள்வராக, அதை விளக்க திறன் கொண்டவராக ஆகிறோம். இது நம்முடைய தொழில் களத்திலும் வணிக களத்திலும் கூட நமக்கு மிக உதவியானது.
இந்த வகுப்பை ஆர்வமுடையவர்கள் கலந்து கொள்ளலாம். இதற்கான தொடர்பு மின்னஞ்சல் இந்த காணொளிக்கு கீழே கமெண்ட் பகுதியில் அளிக்கப்பட்டுள்ளது. நன்றி.